வணக்கங்க. வீட்ல பூச்செடிகள், காய்கறி செடிகள் வளர்த்தணுங்கிற ஆசை நெறைய பேத்துக்கு இருக்குங்க. ஆனா எல்லாருக்குமே வீட்ல செடி வளர்த்துற அளவுக்கு இடம் கிடைக்காதுங்க. அப்படி இடம் இல்லாதவங்க மாடியில தாராளமா செடிகள் வளர்த்தலாங்க. ஆனா நெறைய பேத்துக்கு மாடியில செடிகள் வளர்த்தும்போது அதை எப்படி வளர்த்துறதுன்னு தெரியாது. அப்படி நம்ம செடிகள் வைக்கும்போது மாடி பாதுகாப்பா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குங்க. அப்படி பயப்பட தேவையில்லைங்க. அப்படி மாடி தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது எப்படி அமைக்கலாம்? இருக்கிற கொஞ்சம் இடத்த வச்சு பார்க்கறக்கு அழகாவும், மாடி பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு எப்படி அமைக்கலாம்? அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் போடுறவங்க நம்மக்கிட்ட இருக்கிற க்ரோ பேக்குகளை வச்சு மாடி தோட்டம் அமைக்கலாங்க. மாடித்தோட்டம் போடும்போதே எல்லா பொருட்களும் விலை கொடுத்து எல்லாருனாலே வாங்க முடியாதுங்க. அதனால நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி க்ரோ பேக்குகளை நேரடியாக தரையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. சின்ன ஸ்டாண்டாச்சும் வச்சு அது மேலே தாங்க க்ரோ பேக்குகளை வைக்கணும். அப்படி நம்மக்கிட்ட என்ன ஸ்டாண்டு எடுத்த உடனேயுமே அதிக விலை கொடுத்து ஸ்டாண்டும் வாங்க முடியாதுங்க. சின்ன சின்ன ஸ்டாண்டுகள் செலவு கம்மியான ஸ்டாண்டுகளை வச்சு தோட்டம் அமைக்கிறது எப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்க்கலாங்க. அதே மாதிரி நம்ம மாடியில் செடிகள் வைக்கும்போது க்ரோ பேக்குகளை சும்மா கசகசன்னு எல்லா பக்கத்துலேயும் வைக்கக்கூடாதுங்க. பெரிய க்ரோ பேக்குகள் ஒரு ஒரு லைனாகவும், சின்ன சின்ன க்ரோ பேக்குகள் ஒரு லைனாகவும் நம்ம அடுக்கி செடிகள் வைக்கணுங்க. அப்போ தாங்க பார்க்குறக்கும் நல்லா அழகாக இருக்கும், மாடியும் பாதுகாப்பாக இருக்கும். இப்படி நம்ம செடிகள் வைக்கும்போது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இந்த அளவு இடைவெளி விட்டுக்கணுங்க. இப்படி இடைவெளி விட்டு நம்ம க்ரோ பேக்குகள் வைக்கும்போது தான் நம்மளுக்கு தோட்டங்களை பராமரிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ இந்த க்ரோ பேக்குகள் எதுவுமே இப்போ பார்த்தோம்னா நிலத்துலையே இருக்காதுங்க. எல்லாமே ஒரு அரை அடி கேப்பில் மேலே தாங்க நான் ஸ்டாண்டு மேலே தாங்க எல்லா க்ரோ பேக்குகளையுமே வச்சுருக்கிறேன். பெரிய க்ரோ பேக்குகள், மரச்செடிகள் வைக்கிற க்ரோ பேக்குகளை நம்ம ஓரங்களில் வைக்கணுங்க, நடு சென்டரில் வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கைப்பிடி செவுரு ஓரமாக வைக்கும்போது அந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது சுண்டக்காய் மரம் நல்ல பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேங்க. 2 அடி அகலம், 1.25 அடி உயரம். இந்த க்ரோ பேக் நிறைய மண் போட்டு வச்சுருக்கறனால இப்படி ஓரங்களில் வைக்கும்போது மாடிக்கு எந்தவித பாதிப்பு வராதுங்க. மரச்செடிகள் எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் நான் ஓரமாக தாங்க வச்சுருப்பேன். அப்படி வைக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாடிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. அடுத்தது ஸ்டாண்டை பார்க்கலாங்க. நான் இந்த ஸ்டாண்டை தாங்க எங்கள் மாடி தோட்டத்தில் அதிக அளவில் உபயோகிக்கிறேன். பெரிய பெரிய க்ரோ பேக்குகளையெல்லாம் இந்த ஸ்டாண்டில் தாங்க வச்சுருக்கிறேன். எதுவுமே ஆகலைங்க. மாடி தோட்டம் ஆரம்பிக்கும் போது வாங்கினதுங்க இந்த ஸ்டாண்டு. இது எங்கே கிடைக்குன்னா ஒர்க் ஷாப்புக இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் கிடைக்குங்க. நம்மளுக்கு ஒர்க் ஷாப்பில் தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கலாம். இல்லைன்னா பழைய பொருட்கள் வாங்குகிற அந்த கடைகள்லையும் இந்த ஸ்டாண்டு நிறையா கிடைக்குங்க. நம்ம தேடி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்குங்க. ரொம்பவே குறைஞ்ச விலையில் கிடைக்கும். இப்போ இதை வச்சும் நான் நிறையா மாடி தோட்டத்தில் செடிகளை வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த டேரில் நேரடியாகவும் க்ரோ பேக்குகளை வைக்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி பகலைகள் இருந்தால் அந்த டேரை வச்சு அது மேலே இப்படி பகலைகளை வச்சு செடிகள் வைக்கலாங்க. இந்த மாதிரி டயர்களை இடைவெளி விட்டு பகலையை வச்சு வைக்கும்போது நிறைய க்ரோ பேக்குகள் வைக்கலாங்க. அடுத்தது எங்கள் மாடி தோட்டத்தில் நான் உபயோகிக்கிற ஸ்டாண்டு இந்த சிமெண்ட்டு கல் தாங்க. இந்த சிமெண்ட்டு கல் நானே தயார் செஞ்சதுங்க. 1 பங்கு சிமெண்ட்டும் 2 பங்கு எம்சாண்டும் கலந்து நம்ம 1 யூஸ் தண்ணி டம்ளரில் போட்டு 3 நாள் நல்லா செட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம க்ரோ பேக்குகளுக்கு உபயோகிக்கலாங்க. நல்லாவே வெயிட் தாங்குதுங்க. இதில் நான் பெரிய பெரிய ட்ரம்மெல்லாம் இதில் வச்சுருக்கிறேங்க. சின்ன பக்கெட்டுகளையும் இந்த மாதிரி 3 கல் வச்சுக்கலாங்க. பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குங்க. இதுக்கு அதிகமாக செலவாகிறது இல்லைங்க. ரொம்ப கம்மியான செலவுலையே இந்த ஸ்டாண்டை தயார் செய்யலாம். இதை இன்னொரு விதமாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லைனாக நம்ம இடைவெளி விட்டு 1 அடிக்கு 1 அடி ஒவ்வொரு கல்லையும் இந்த மாதிரி வச்சு இது மேலே நம்மக்கிட்ட பகலை இருந்தால் பகலை வச்சு வைக்கலாங்க. இல்லை அப்படியே நேரடியாக கூட க்ரோ பேக்குகளை வைக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி பகலைகளை வச்சு வைக்கும்போது பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. இந்த கீழே ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுங்க. எவ்வளோ தண்ணி சிந்தினாலுமே போயிடும். இந்த மாதிரியும் நான் எங்கள் மாடி தோட்டத்தில் இந்த ஸ்டாண்டு வச்சு செடிகள் வச்சுருக்கிறேங்க. பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் அழகாகவும் இருக்குதுங்க. நம்ம அதிக விலை கொடுத்து ஸ்டாண்டு வாங்கி தான் செடிகள் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஸ்டாண்ட் இருக்குதோ அதையே வச்சு நம்ம மாடி தோட்டம் அமைக்கலாங்க. இதே சிமெண்ட்டு கல்லை வச்சு இது 50 லிட்டர் ட்ரம்முங்க. நான் இதில் ஜாதி முல்லை செடி வச்சுருக்கிறேன். இந்த கல்
கல் வந்து நல்லாவே வெயிட் தாங்குதுங்க. 4 கல் வச்சு இந்த ட்ரம்மை நான் வச்சு விட்டுருக்குறேங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டுகளை வச்சு நம்ம மாடி தோட்டம் அமைக்கும்போது மாடி பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குங்க. ஒரே லைனாக அடுக்கி வச்சு இடைவெளி விட்டு வைக்கும்போது மாடி தோட்டத்தை பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி மாடி தோட்டம் நீங்களும் அமைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.